கோபம் வர்றது அப்படின்றதும் அவனுடைய அம்மாவுக்கு உரிய சிகிச்சை தராதனால அவன் கோவப்பட்டான் அப்படின்றதும் அது வந்துட்டு இயல்பாக தெரிஞ்சாலும் கூட இவ்வளோ தூரம் அவன் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா போதை தான். ஒரு சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு விதமான மக்களினுடைய அமைதியின்மை தான் எல்லா விதமான இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கும் காரணம்னு நான் சொல்கிறேன். தனியார் மருத்துவமனைக்கு போகிறேன் அப்படின்னோம்னா எனக்கு இந்த சிக்கல்லாம் இல்லை. ஆனால் இங்கே கேள்விக்கு பதிலே கிடையாது. ஏதோ ஓசியில் தானே வர, ஃப்ரீயாக தானே பண்ணுறேன், உங்களுக்கு இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டு இங்கே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. இப்போ நேற்று கூட இவர் என்ன பண்ணார், மாசம் ஏதோ ஒரு வட இந்தியர்கள் 4 பேர் உள்ளே போதாங்க, அடிச்சாங்க டாக்டரை, அவங்கள 2 பேர் கைது பண்ணாங்க. இதோ 10 பேர் இருக்க. ஸோ அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளேம் கேம்க்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா டாக்டர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. பட் ஆனால் உங்களுடைய குறைபாடை எப்படி மறைக்கிறீங்க? இதையே யோசிக்க முடியலன்னா அப்புறம் நீங்க என்ன விதமான ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற யூஆர் இன்கேபபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் த ரியல் சிச்சுவேஷன். ஆட்சியில் இருக்கிறவனே அங்க பிரைவேட்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி கல்வி போடத்தையும் மருத்துவமனை வச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனை அரசு கல்விக்கூடங்களை நல்லா பார்த்துக்குவான்? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் ஒரு மருத்துவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டிருக்குது. அதையொட்டி பல்வேறு விஷயங்கள், போராட்டம், காவல்துறை இப்போ வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அடிப்படையில் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கறது, இதை பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வையை கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு உயர் சிகிச்சை மருத்துவமனை அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில் வரக்கூடிய பேஷண்ட்டுங்களை முதல்ல ஸ்க்ரீன் பண்ணி உள்ளே அனுப்பணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இவங்க செஞ்சது தான் இவ்வளோத்துக்கும் காரணம்னு மூலத்தில் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு ஒரு ட்ரெயினுக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே போங்க சென்ட்ரலில், அங்கே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு போங்க, ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரியான ஒரு கோயிலுக்கு நீங்கள் போங்க, தஞ்சை பெரிய கோயிலோ மீனாட்சி அம்மன் கோயிலோ, அங்கே கூட அந்த பாதுகாப்பு ஃப்ரேம் ஒன்று இருக்குது. அப்போது அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இங்கே ஏன் பண்ணலை? எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று வரும், ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றது நிறைந்த உலகம் இது. அப்போது அது ஏன் பண்ணலை? அது பண்ணியிருந்தாங்கன்னா ஒருத்தன் ஆயுதத்தையும் கொண்டு போயிருக்க முடியாது, அவன் குடிச்சிட்டும் உள்ளே ஏற்ற பண்ணியிருக்க முடியாது. ஒரு 2 காசஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். கோபம் வர்றது அப்படின்றதும் அவனுடைய அம்மாவுக்கு உரிய சிகிச்சை தராதனால அவன் கோவப்பட்டான் அப்படின்றதும் அது வந்துட்டு இயல்பாக தெரிஞ்சாலும் கூட இவ்வளோ தூரம் அவன் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா போதை தான் இல்லையா? இல்லாட்டி அவங்க அம்மா சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடா, விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அவன் நின்று இருப்பான். அது நிற்காத காரணம் அதான். அப்போது இதுதான் பேசிக் மிஸ்டேக் ஒன்று. 2வது விட என்ன அப்படின்னோம்னா, ஒரு மருத்துவர் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட பேசும்போது அது வந்துட்டு எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு பொதுவாக போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரர் வரக்கூடிய பப்ளிக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு மருத்துவர் பேசக்கூடாது. அப்போது அது என்னன்னா, அவரை ஒட்டி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது வேற மாதிரி. மருத்துவருக்கு வந்துட்டு இது அனதர் கேஸ், ஆனால் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய விடயம். அப்போ வந்துட்டு ரொம்ப மென்மையாக அணுகுமுறை இருந்துச்சு அப்படின்னோம்னா இதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா புரிய வைக்கணும். இப்போது புரிதல் தான் ரொம்ப முக்கியம். அவங்கள விழிப்புணர்வுன்றாங்க, புரிதல் தான் ரொம்ப. நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த நோயினுடைய பாதிப்பு இப்படி, இதுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னோம்னா, மாத்திரை கொடுத்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்துட்டு உயிருக்கு பாதகம் ஏற்படலாம். இப்படியாப்பட்ட விடயங்கள்லாம் வந்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்லியிருந்தானா 7 நாள் நோய் தொடர்ந்து அவங்க இருக்கிறானா, அவன் தான் எல்லாத்தையும் இல்லை. இந்த இதில் வந்துட்டு ஒரு வாரமாண்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, தொடர்ந்து ஒரு 7 நாள் அப்படி இருக்கான், கூடவே இருக்கான், வீட்டுக்கெல்லாம் வராது, அப்படி கூடவே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறவனுக்கு வந்துட்டு இயல்பாகவே வந்துட்டு அவங்க துடிக்கிறத பார்த்துட்டு கொண்டே ஒரு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான காசு. ஸோ அப்போ 2, ஒன்று பாதுகாப்பின்மை, இன்னொன்று இந்த மாதிரியான புரிதலின்மை அப்படின்ற 2 விடயம். மருத்துவருடைய நடத்தை அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக அதெல்லாம் நீதிமன்றம் வந்துட்டு விசாரிக்கும் அப்படின்னு கருதுகிறோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு விதமான மக்களினுடைய அமைதியின்மை தான் எல்லா விதமான இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு காரணம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நேற்றுக்கு இங்கே இது நடந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அங்கே ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இதே மாதிரி ஒருத்தன் வந்துட்டு போயிட்டு டாக்டர் துரத்தியிருக்கான், அடிச்சிருக்கிறான், அவனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவனு தெரியுது, அவனை எடுத்துகிட்டு போயிட்டு மனநல மருத்துவ காப்பகத்தில் விட்டுட்டாங்க. சரி, ரைட், ஓகே.
இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல இன்சிடென்ட்ஸு வேலூரில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகள் காவல் துறையினரே வந்துட்டு ஒரு மருத்துவரை தாக்கியிருக்கிறாங்க. இப்போ இதுதான் தப்பு அப்படின்னோம்னா அது என்னது? அப்போ என்ன அப்படின்னோம்னா இப்போ விஜயனுடைய ஒரு அறிக்கையை பார்த்துறோடனே பலரும் பொங்குறாங்க. பொதுவாக யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறதுன்றது தான் அவரிடத்துல இருக்கிறவங்க ஹைலைட் ஆனது. அப்படிதான் இருக்கு. நீங்க டே பிஃபோர் எஸ்டர்டே எடுத்துக்கோங்க, திருவொற்றியூர்ல என்னாச்சு முந்தா நாள் ஒரு படக்கடைக்கார அம்மாட்ட வந்துட்டு ஒருத்தன் ஒரு ரவுடி வந்துட்டு மாமூல் கேட்கறான். இல்லைன்னு உடனே அருவாள் எடுத்து வெட்டுறான், அச்சுறுத்தலால கொன்னே போட்டான். நேற்று ஒரு காவல்துறை நேற்று இன்னொரு இடத்துல இதே மாதிரி பழக்கடை கிட்ட ரொம்ப பண்ணும்போது அவங்க வந்து காவல் எஸ்ஐ வந்து தடுக்கிறாங்க, எஸ்ஐக்கு அடிபடுது. அப்போ வெட்டுறான். அது தடுக்கிறதுக்கு அந்த அம்மாவனுடைய கணவர் வர்றாரு, அவரும் வெட்டுப்படுறாரு. இவங்க செத்து போயிடுறாங்க, அவர் மருத்துவமனைக்கு போயிடுறாரு. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த போக்கிரி எப்படி வந்துட்டு பொதுவில் சுற்றுறான்? அவன் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரவுடி, பர்மா சேகர் ஏதோ, அவன் எப்படி வெளியில் சுற்றுறான்? அப்போ அவனுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய கேஸெல்லாம் என்னாச்சு? எப்படி அவன் வெளியில் சுற்றுறான்? அப்போ ரவுடியும் ஒரு இடத்துல வெளில இருப்பான், போலீஸ்காரங்களும் ஒரு இடத்துல, போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கும். அப்படின்னோம்னா அது என்ன விதமான சட்டம் ஒழுங்கு நிலை அப்படின்றான். நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அப்பவே நான் சொன்னேன், நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுடிகளை நீங்கள் சரியாக சட்டப்பூர்வமாக டேக்கிள் பண்ணாத, நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வந்து கடைபிடிக்கிறீங்க. அவனை தூக்கி கூண்டாஸில் உள்ளே போடுறதுன்னு. அவன் கூண்டாஸில் 6 மாதம் 1 வருஷம் உள்ளே இருக்கும்போது அது வந்துட்டு என்னென்னா ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஓய்வு மாதிரி ஆகிப்போகுது. அங்கேயே ஆர்கனைஸ் பண்ணுறான். ஒருத்தனை தண்டித்து உள்ளே 7 வருஷம் 6 வருஷம் வச்சா அவன் திருந்துவான். ஏன்னா அவனுக்கு வெளித்தொடர்பு அப்படின்றதெல்லாம் வராது. ஏன்னா 7 வருஷம் வெளில வர போகிறதில்ல. அவனுக்கு நிறைய யோசிக்க வேண்டிய, தன்னையே சுய பரிசோதனை செய்யக்கூடிய அதெல்லாம் ஏற்படும், மனித இயல்பு தான். ஆனால் அடிக்கடி ஒருத்தரையும் தூக்கி இவரை வந்துட்டு 3 முறை நான் தூக்கி வந்துட்டு கூண்டாஸில் போட்டிருக்கேன் அப்படிலாம் காவலர்கள் சொல்கிறாங்க, காவல்துறை சொல்லுது. இதெல்லாம் என்ன 8 குண்டாஸ் 10 குண்டாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னது? அப்போ யூ ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் ஃபிக்ஸிங் தம். அப்போ என்ன நீங்கள் வழக்கு போட்டீங்க? முன்னாடியெல்லாம் போலீஸ்காரனுக்கு அத்தாட்சி என்னன்னா, ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் ஒரு கேஸை பதிவு பண்ணி அவர் ஒரு எஃப்ஐஆர் போட்டார் அப்படின்னோம்னா, அவர் போடுற எஃப்ஐஆரும் சரி, அதை பேஸ் பண்ணி அவர் கொடுக்குற சார்ஜ் ஷீட்டும் சரி உடைக்கவே முடியாது. அப்படி பண்ணா தான் அவர் ப்ரொமோஷனுக்கு லாயக்கானவர்னு அர்த்தம். சிலர்லாம் கிரைமு பிடிக்கிறது ரொம்ப கில்லாடியாக இருப்பான். ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்ப கிளியராக இருப்பான். ஒரு எடுத்துக்காட்டு எல்லாருக்கும் புரிஞ்சு சொன்னோம்னா, காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கரராமன் படுகொலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருந்த சக்திவேல் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சாட்சி, ஆயுதம், ஆள், சம்பவம் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டார். ஆனால் அந்த சாட்சிகளை காப்பாற்ற தவறியது காரணமாக விட்னஸ் ப்ரொடெக்ஷன் சரியாக பண்ணது காரணம் கேஸே போச்சு. ஸோ அதுதான் ஒரு போலீஸ்காரனுடைய ஒரு அழகு. ஒரு போலீஸ்காரனுடைய திறன் தான் அவனுடைய அழகு. அவன் அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை நான் எந்த ஆட்சியை மட்டும் சொல்கிறதா இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி. ஸோ த்ரூஅவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். இந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? ஒரு அவநம்பிக்கையில் வருது, இன்னொன்று ஒரு கோபத்தின் பார்ப்பட்டு வருது. அப்போ இது ரெண்டுத்துக்குமான காரணம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் தான் இருக்குது, இன்ஸ்டிடியூஷனில் தான் இருக்குது. ஸோ அதில் ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு. அப்போது இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சட்டம் ஒழுங்கு, இன்னொன்று இன்ஸ்டிடியூஷனல் ஆர்கனைசேஷன் பிஹேவியர். இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு ப்ரைவேட்டு மருத்துவமனைக்கு நான் போகிறேன் அப்படின்னு, தனியார் மருத்துவமனைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த சிக்கல்லாம் இல்லை, 1008 கேள்விகளை கேட்கலாம். ஆனால் இங்கே கேள்விக்கு பதிலே கிடையாது. ஏதோ ஓசியில் தானே வர, ஃப்ரீயாக தானே பண்ணுறேன், உனக்கு இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டு இங்கே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இந்த விவகாரத்தில் அந்த மருத்துவர் மேலே தவறு இருக்கா, அந்த இளைஞர் மேலே தவறு இருக்கா அப்படிங்கிறத தாண்டி அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நேற்று வந்து அவங்களோட தாயார் சகோதரர்லாம் ஒரு நேர்காணல் எடுத்துட்டாங்க, மீடியா வந்து பைட் வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து எடுத்த உடனே கிண்டி ஹாஸ்பிட்டல் வரல, ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க, அப்புறம் அடையார் இன்ஸ்டியூட் போனாங்க, சில லட்சங்கள் செலவாகுன்னு சொன்ன பிறகு அவங்க இங்கே வந்தாங்க. இங்கே வந்த பிறகும் 6 மாதம் இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து வேறு 2-3 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி, இங்கே எங்கேயோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு போனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் 2-3 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அங்கே இருக்க யாரோ ஒரு டாக்டர் வந்து ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ராங்காக கைட் பண்ணதுனால தான் அந்த இளைஞர் வந்து இவ்வளோ கோவப்பட்டு அந்த டாக்டர் மேலே தாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. இது எப்படி ஏற்கிறது? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா,
எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தக்கூடியது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்துட்டு சிறப்பான மருத்துவர்கள், தகுதி வாய்ந்த மருத்துவர்கள், திறன்மிகு மருத்துவர்கள் தான். அதை நம்ம நேரடியாகவே பார்த்துட்டோம். அது கொரோனா அப்போ இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் மூடிக்கிட்டு போயிட்டப்போ யார் எல்லாத்தையும் சமாளித்தது? கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கவர்மெண்ட் டாக்டரும் தான் பண்ணாங்க. எனவே அதிலெல்லாம் குறையில. ஆனால் இந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படி அவங்க தூண்டி விடுறாங்க. சொல்லலாம்ல, இவர் எடுத்து சொல்லலாம்ல, நான் அப்படிதான், நான் இந்த பாலாஜி சொன்னாரா இல்லையா அப்படின்ற ஒரு விடயம் அதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு உட்பட்டது. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியன்ற ஒரு பேஷண்ட்டு கூட இருக்கக்கூடியவங்களையும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ட்ரீட்மெண்ட் அலோன் இஸ் நாட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஆர் அக்கௌண்டபிள் டு த பேஷண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் த அக்காம்ப்ளிஷ் அவர் கூட இருக்கக்கூடியவங்கள பண்ணணும். அப்படி நடக்குதா இல்லையா ப்ரைவேட்டில்? அப்போ அதைத்தான் நம்ம இதில் எதிர்பார்க்குறது. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அப்படி சொன்னதுனால இவன் இப்படி கோவப்பட்டான் அப்படின்றத விட, இங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியாதப்பா, அக்கறையோட தானே பார்த்துட்ருக்குறோம், நீயே பாரு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. ப்ரைவேட் இதில் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல முடிவு எடுக்கப்படுது. ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்க அப்படின்னா இப்படி ஒன்றத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இந்த விவகாரத்தில் வந்து மருத்துவத்துறை சார்ந்து இன்னும் பல வருஷம் ஃபீல்டில் இருக்க சீனியர் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விதமாக கருத்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து மெடிக்கல் எஜுகேஷன்லேயே வந்து டாக்டர்ஸ் பேஷண்ட்டை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லித்தர மாட்டாங்க. சும்மா மேம்போக்குக்கு ஒரு இதோ வச்சுருக்காங்க. பேஷண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய ஸ்கில்லு. நம்ம வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கும் போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கில் வந்து அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னொன்று, இங்கே ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர் இருந்துகிட்டு இருக்கு. அதனால எங்களால் பேஷண்ட் கிட்ட உட்காந்து பேசுறதுக்கே முடிய மாட்டேங்குது. இதே சம்மந்தப்பட்ட பாலாஜி அவர்கள் வந்து ஓமந்தூர் அவர்களை வேலை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு டியூட்டி ஹவர்ஸில் 8 to 12 hours டியூட்டி பார்த்துருக்காரு. 80லேருந்து 100 பேஷண்ட் வரைக்கும் அவர் பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஹெக்டிக்கான ஒரு ஒர்க் கல்ச்சர் இருக்குது. ஸோ இங்கே ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவருங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. ஆமாம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டல் சப்ஜெக்டை நீங்கள் கொண்டாந்துட்டீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும், கொரோனா அப்போ எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்க? 12 மணி நேரம், சிலர்லாம் 24 மணி நேரம்லாம் வேலை செஞ்சாங்க. பாதிக்கப்பட்டு இறந்த டாக்டர் எல்லாம் பார்த்தோம். பாதிக்கப்பட்டு ஐசோலேட் ஆகி அவங்க வந்துட்டு தனியாக ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து அவங்கள தங்க வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். 2 வாரம்னா இப்படியெல்லாம் அவங்க ஐசோலேட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். குவாரண்டைன் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம். இது ரொம்ப பெரிய ஒரு சிக்கல். இது மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஷியோ ஒன்று இருக்குது. இவ்வளோ பாப்புலேஷனுக்கு, இவ்வளோ பேஷண்ட்டுக்கு இவ்வளோ டாக்டர் இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை 8 மணி நேரத்துக்கு மேலே பணியாற்ற செய்வதுன்றது தான் இருக்கிறதுலேயே பெரிய கிரைம். இது நான் போலீஸ்மேனுக்கும் பொருந்தும்னு நான் சொல்கிறேன். நீ எக்ஸ்ட்ரா ஸ்டாஃபை கொடு. சேவைன்றதை வந்துட்டு அது முறையாக போய் சேரணும் அப்படின்னோம்னா அவனுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்திரமான ஒரு லிபரல் மனநிலை தேவை. ஃப்ரீயாக அவன் வந்துட்டு செய்யணும் அப்படின்னோம்னா 6 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். புரியுதுங்களா? நான் காத்தால 6 மணிக்கு வந்துட்டேன், 6 to 2 மணி வரைக்கும் டியூட்டி. ஸோ 2 மணிக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு பேஷண்ட்டை பார்த்து நான் வெளியில் போயிட முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா தான் அவன் டாக்டராக இருப்பார். நீங்கள் வந்துட்டு இயந்திரம் மார்க்கெட்டிங் அப்படின்னோம்னா இயந்திரத்துக்கு உளவியலே கிடையாது. அது உளவியலில் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் ஆர்கனைசேஷன் பிஹேவியர்னு நான் சொன்னேன். அது இண்டஸ்ட்ரிக்கு பொருந்தும். ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறணும் சார், நீங்கள் வந்துட்டு இட் இஸ் யுவர் டியூட்டி பவுண்ட் டு ட்ரீட் எ பேஷண்ட் அண்ட் ஆல்சோ யூ ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் தி அக்காம்ப்ளிஸ். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் விட்டுட்டு போகிற நேரம் போக மற்ற நேரத்தில் அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப பொறுப்போடு செயல்படணும்னா அந்த டாக்டருக்கு உரிய நேரம் பண்ணி தான் இருக்கணும். அடுத்த டாக்டர் வரணும். அந்த மாதிரி பண்ணால் தான் இது ப்ரைவேட்டில் கிடைக்குது. ஏன் நம்மளுக்கு பப்ளிக்கில் கொடுக்கக்கூடாது? இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஊழல் தான். வரக்கூடிய வருவாய் அரசுக்கு வர்றதில்லை. நடுவில் தூக்கி முடிக்கிட்டு போயிடுறாங்க. இல்லாட்டி 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டு போடுறாங்க. ஊழலெல்லாம் கட் பண்ணிங்கன்னா 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடலாம். இந்த ஆஸ்பத்திரியில் வந்து கூடுதலாக என்ன ஒரு 10 கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு செலவாகுமா? சம்பளத்தில் நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். இன்னொரு 20-30 டாக்டர் அந்த ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுங்க. இப்போ இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாருன்னா அவர் பேசுவார். நான் பார்த்துருக்காங்கல்லாம். ஒரு சீனியர் டாக்டர் போனார்னா அவருடைய ஜூனியர் வந்துட்டு எல்லாத்தையும் பேசுவார். அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொண்டு போய்ட்டு நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னு அவர்கிட்ட கேட்டது இதெல்லாம் நான் வந்துட்டு என்னுடைய ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டிண்ட் வித் என் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் அதெல்லாம் பார்த்தேன். அப்போது இதை வந்துட்டு என் அரசு மருத்துவமனையில்
டாக்டர்ஸ் ஆர் த சேம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா பணியில வந்துட்டு நீங்க ஓவர் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இன்னொன்று, தனியார் மருத்துவமனைகளில் இப்போ ரீசெண்ட் டேஸில் அண்மையில் எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தது, கண் ஆப்ரேஷனுக்காக தான் போனோம். அப்போது வந்து டாக்டர் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. பட் கவுன்சிலர்னு ஒருத்தவங்களை வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளோ செலவாகும், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து சொல்கிறதுக்குன்னு அதுக்குன்னு தனியாக ஆட்கள் வைக்கிறாங்க. ஒருவேளை டாக்டர்ஸ் போட முடியல அப்படின்னா கூட டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டோட பேசிஸ் என்ன, நேச்சர் என்ன, அந்த டிசீஸோடைய தன்மை என்ன, தீவிரத்தன்மை என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்கு கவுன்சிலர்ஸும் சில ஆட்களை அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் வைக்கப்படுது. அதுக்குமே அரசு தயாராக இல்லை. அப்படிங்கும்போது இல்லை, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டு கன்ஸ்ட்ரைன்மெண்ட்ன்றாங்க. அது நேரடியாகவே பார்த்தேன். ஒரு மருத்துவமனைக்கு வந்துட்டு எங்கள் ஊர் மருத்துவமனைக்கு எல்லாம் கொடுத்துட்டோம், எவ்வளோ ஃபண்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டோம். ஆனால் அதனுடைய எக்ஸ்பான்ஷனுக்கு கேட்டால் ஃபண்டு இல்லை. டக்குன்னு ஒரு வார்த்தையில் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதுதான் இவங்களுடைய திராவிட மாடலு, இந்த மாதிரி இதெல்லாம். அதாவது சும்மா பல மருத்துவமனைகளில் வந்துட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் நகரத்திலேயே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு கடி கூட மருந்து இல்லாத மருத்துவமனைகள்லாம் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் கிராமத்தில் எப்படி அது அப்படின்றதுலாம். ஸோ அது ஒரு ரேர் அக்கேஷன் தான். ஆனால் அப்போ கூட அதுக்கு மருத்துவம் இல்லைன்னா, அது போடுறதுக்கு டாக்டர் இல்லைன்னா, அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான அங்கே வசதி இல்லைன்னா அப்படின்னா இருக்குது. ஸோ இவங்க பேசக்கூடியதெல்லாம் வேறங்க. இவங்க வந்துட்டு மீடியா வச்சு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் பில்டப்பை தான் காட்டுறாங்க. அதுதான் எக்ஸ்போஸ் ஆகிடுது. இப்போ நேற்று கூட இவர் என்ன பண்ணார், மாசு ஏதோ ஒரு வட இந்தியர்கள் 4 பேர் உள்ளே போதாங்க, அடித்தாங்க டாக்டரை. அவங்கள 2 பேர் கைது பண்ணாங்க. இதோ பதிவே இருக்க, அது போட்டு விடுங்க. அப்போ இது எப்படி இதெல்லாம் வந்துச்சு? ஸோ அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளேம் கேமுக்கு வந்துடுறாங்க. ட்ரூத்துக்கே அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்துட்டு ஊடகங்கள் வந்துட்டு உடைச்சது. போயிட்டு அந்த அம்மாட்ட பேசிச்சு, அந்த அம்மா குடும்பத்தாரோட பேசிச்சு, பாதிக்கப்பட்டத விக்னேஷ் அந்த பையன், அந்த குற்ற செயல் புரிந்தவன் அவருடைய தம்பிகிட்ட பேசிச்சு, பல விஷயங்கள் வெளில வந்துச்சு. அப்போதான் நம்ம we are coming to the truth, we are getting the truth out. அப்போ திஸ் இஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே அமைச்சர் எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா டாக்டர் டாக்டர்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. பட் ஆனால் உங்களுடைய குறைபாடை எப்படி மறைக்கிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அவனும் ஒரு வெறித்தனம் பிடிச்சவனும் ஒரு இதுவோ கிடையாது. அவனுக்கு எந்த விதமான சோசியல் மிஸ்கிரியன்ட் ரெக்கார்டும் கிடையாது அந்த பையனுக்கு. நம்ம லெட்டஸ்ட் ஸ்பீக் ட்ரூத், கால ஸ்பேட் அஸ் ஸ்பேட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த விடயத்தில் எல்லாம் இவங்க ஒரு ஷோக்கு தான் வராங்களே ஒழிய, இவங்க வந்துட்டு உள்ளபடியா இப்போ கூட பாருங்க, உடனே துப்பாக்கி காவல்துறை. நேற்று வரைக்கும் வந்து தனியார் பாதுகாப்பு இருக்கு, இன்னைக்கு 90 காவலர்கள் அப்படின்னு போட்டு ஷிஃப்ட்டுக்கு 30 பேர்னு போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன், இது தேவையில்லை. அங்கே தேவை என்ன, எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி. உள்ள வரையா, உள்ள வரும்போதே செக்யூரிட்டி. யாரு என்ன டேகு கட்டுற சைட், ஓகே, டேகு கட்டுறதுக்கு முன்னாடி அவனை செக்யூர் பண்ணு. அவனை எடுத்துகிட்டு வர பொருட்கள் என்ன, யார் என்ன அப்படின்றதெல்லாம் பாரு. அவங்ககிட்ட இந்த டேகு கட்டுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்துட்டு அவுட் பேஷண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டு அப்படின்றதுக்கு மாதிரி அந்த இது இருக்கும் இல்லையா, பேஷண்ட் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த கார்டு இருந்தால் மட்டும் அனுமதி. இல்லாட்டி மற்ற எல்லாரையுமே அந்த பார்வையாளர் நேரம் 4 to 6 ஏதோ ஒன்று அப்போ மட்டும் அனுமதிங்க, அது போதும். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னோம்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, இங்கேயே நடக்குதுன்னா இதுதான் காரணம். நிறைய ஜனங்க வராங்க, அதெல்லாம் இல்லை காரணம். எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், சிஸ்டமைஸ் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் பண்ணாது. திடீர்னு ஒருத்தர் துப்பாக்கி, இது எவ்வளோ நாள் நிற்பாங்க, எவ்வளோ போலீஸ்காரங்க எவ்வளோ நாள் நிற்பாங்க, ஷோ பீஸ் மாதிரி. அதுக்கான அவசியம் இருக்கா? இல்லவே இல்லை. இல்லை, அங்கேயும் ஒரு மேன் பவர் வேஸ்டேஜ் தான். 90 பேர் அப்படிங்கும்போது மற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விட்டுட்டு இப்போ இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்கும் போது மேன் பவர் அங்கேயே எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணுறாங்க. இல்லைங்க, எதாவது ஒரு சீரியலாக அங்கே என்னங்க ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அங்கே நடந்துச்சு, இவங்களெல்லாம் எடுத்தது நிறுத்துறதுக்கு. இதையே யோசிக்க முடியலன்னா அப்புறம் நீங்கள் என்ன விதமான ஸ்டேட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற, யூ ஆர் இன்கேபபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் த ரியல் சிச்சுவேஷன். இதையே புரிஞ்சுக்க முடியல. இங்கே உட்காந்து நம்ம சொல்கிறோமே, பார்த்துட்டு நம்ம சொல்கிறோமே, அப்புறம் என்ன இருக்குது? ஒரே ஒரு ஃப்ரேமு, அது உள்ளே எடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன்னா கீழே கத்த போது கோர்ட்டில் வச்சுருக்கிறீங்கல்ல, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழியில் தான் போக முடியும். அது லாயராக இருந்தாலும் சரி, இல்லை கிளையன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அப்படி தான் போக முடியும். போயிட்டு எழுதி கொடுத்துட்டு எல்லாம் அதே தான் பண்ண போகிறீங்க. இங்கே என்ன கார்டே இருக்குது, டேக் போட போகிறீங்க, போட்டு தான் போக போகிறாங்க. முடிஞ்சு போச்சு, சரியாக போச்சு. அதுக்கு முன்னாடி ஃப்ரெஸ்கிங் அது பண்ணி ஆகணும். அது பண்ணலை அப்படின்னோம்னா ரெண்டாவது குடிச்சா எப்படி போக முடியும்? அப்போ இதாங்க அந்த ஃப்ரெஸ்கிங் தான் ரொம்ப முக்கியம். துப்பாக்கி இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம்? அப்போ என்ன, இவங்களுக்கு உடனடி அந்த மக்கள் டோர் ஒன்று
பண்ணிட்டா இருப்பாரு. அப்போ தெரியுதுங்களா இவங்க யோசிக்காத எல்லாத்தையும் செய்யறாங்கன்றதுக்கு இது ஒரு அத்தாட்சின்றேன். இதுல வந்து மருத்துவத்துறை வந்து சரியில்லை. 3 ஆண்டுகளாக இந்த ஆட்சியில பல்வேறு குளறுபடிகள் இருந்தாலும் சுகாதாரத்துறை சரியில்லை. மிக முக்கியமாக அமைச்சருடைய செயல்பாடுகள் வந்து பல்வேறு காலகட்டங்களில் விமர்சனமா இருக்கு. இப்போ நேற்று இந்த சம்பவம் நடந்த போல வந்து சென்னை சுற்று வட்டார பகுதியில் இருக்க எல்லா அரசு மருத்துவர்களும் அங்கே வந்து துணை முதலமைச்சரோட காரை மறித்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா அமைச்சரோட செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் டாக்டரை போட்டுட்டு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸை 24/7 நீங்கள் ரன் பண்ண சொல்றீங்க, அவனும் மனுஷன் தானே அப்படின்னு டாக்டர் சைடில் கேட்குறாங்க. அதோட முக்கியமாக ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்க டீ காஃபிக்கோ இல்லை ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அவங்க ஒரு வெளியே போகிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இவர் திடீர்னு வந்து இவராக வந்து ஒரு செக்அப் இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு, டாக்டர் டீ குடிக்க போனாலும் பரவாயில்ல உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 16 hours 20 hours 24 hours டியூட்டி பார்க்குற டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் பாட்டு திடீர்னு டீ குடிக்க கூட போகாமல் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது முழுக்க ஒரு விளம்பரத்தனமான ஒரு அமைச்சராக ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்காரு. மக்களை மதிக்க மாட்டார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர்ஸும் ஒரு உயிர் தான், எங்களை மதிங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து பேஷண்ட் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லையும் பாதிக்கும், எங்கள் உயிரும் போகும், மக்கள் உயிரும் பாதிக்கும், 2 தரப்பு உயிர்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எதையுமே கண்டுக்க மாட்டார். நேற்று கூட வந்து போகிற போக்கில் பேசிட்டு போகிறார். அதே மாதிரி அந்த இர்ஃபான் இஷ்யூவில் இவர் தான் ப்ரெஸ் மீட்டில் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு மேலே பேசினார். இப்போ வந்து அவனை கொலகுத்தமாக பண்ணிட்டான், ஏன் அப்படி மீடியாஸ் எல்லாம் வந்து கரிச்சு கொடுத்துருக்கீங்கிற மாதிரி மீடியா மேலே பழி போடுறார். இந்த அமைச்சருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறது? இல்லை, ஒரு புரிதலோடய செயல்படலை. யாராக இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். இப்போ இந்த ஒரு இடத்துலயே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மருத்துவர்கள் வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்துட்டு ஒரு குமரிக்கிட்ட வந்துட்டு மறியல் பண்ணுறாங்க அப்படின்னோம்னா காரணம் என்ன? முதல்ல நாங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். ரெண்டாவது, எங்களுக்கு கொடுத்துடக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உரிய ப்ரொடெக்ஷன் அங்கே இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அது சிஸ்டமேட்டிக்காக அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. அதை நான் சொன்ன துபாய் கேத்தியா இதெல்லாம் அவசியம்ன்றதுன்றா இப்படி செய்யக்கூடாது. அது அப்போ உங்களுக்கு யோசிக்கவே தெரியலை. அப்போ என்ன இவங்க பண்ணுறாங்க? திடீர்னு உடனே எங்கள் துணை முதலமைச்சர் வந்துட வேண்டியது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் வந்துட வேண்டியது, இதெல்லாம் வந்துட்டு கிடையாது. அப்போது நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் திங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னோம்னா எப்படி ரன் பண்ணணும். இப்போ நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல வரல. அங்கே எல்லாமே வேறு, புரியுதுங்களா? அங்கெல்லாம் வந்துட்டு டாக்டரு என்ன ஏது கேட்டுக்கிட்டு அங்கே போயிட்டு உட்காடுறான், ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது, அதனோட அடிப்படையில் தான் அங்கே போகிறான். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டில் தான் வரான். நம்மளுக்குன்னு கவர்மெண்ட் இருக்குது, காசு இருக்குதோ பணம் இருக்குதோ, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்கு, ஒன்றும் வேணாம். ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு வித் கேன்சர் ஹாஸ்பிட்டல். நான் எங்கள் அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதுக்கேற்ற ஃபீஸ் அங்கே கட்டணும். அதே நேரத்தில் ஒரு ஏழை எளிய மக்கள் வந்தாங்கன்னா அவளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் ஒன்று தான். ட்ரீட்மெண்ட்டு எல்லாருக்கும் ஒன்று தான். நான் வேணால் எங்கள் அம்மாவை ஏசி ரூமில் வச்சு பார்த்துக்கலாம், அது வேறு கதை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதே ட்ரீட்மெண்ட்டு தான் அவங்களுக்கும். அதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. இதை வந்துட்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ இந்த மாடலே எல்லா இடத்துலையும் பண்ணலான்றான். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னோம்னா ஒரு மருத்துவமனைக்கான வருவாயும் என்ன, இப்போ எல்லாமே கமர்ஷியல் திங்கிங் தான். இதெல்லாம் சூன் டு பி ப்ரைவேட்டைஸ்டு. அதை முதல்ல நம்ம கவனிக்கணும். இதை தடுக்கணும் அப்படின்னோம்னா எந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜியை தான் நம்ம கடைபிடிச்சாகணும். அது என்னது அப்படின்னோம்னா இதுதான் அஃபோர்டபிலிட்டியை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டணத்தை பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணோம் அப்படின்னோம்னா ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பென்சஸையும் நம்ம கவர் பண்ணலாம், ஏழைகளுக்கு நம்ம பெரிய அளவுக்கு சேவை பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இடம் இருக்குது, பில்டிங் கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அரசுக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான் எல்லாமே. இதெல்லாம் தாராளமாக பண்ணிட்டு போகலாம். ஆனால் சிந்திக்கிறது இல்லை. சிந்திச்சு அதெல்லாம் செயல்படுத்தலாம். இப்போ நம்ம போகிற இடத்துக்குலாம் இவங்க போகலையா? போகிறாங்க, ஆனால் இவங்க செய்யறது இல்லை. அப்போ என்ன, இவங்களுடைய அவுட்லுக் வேற எங்கேயோ இருக்குது. இந்த நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம் அப்படின்றது இவங்க வேற ஒரு இடத்துல இவங்களோட சிந்தனை இருக்குது. அக்ரண்டைஸ்மெண்ட், செல்ஃப் அக்ரண்டைஸ்மெண்ட், ஊழல், சொத்து செத்துக்கணும், பாலிடிக்ஸை பார்த்துக்கணும், இதில் போயிடுறதுனால தான் இதில் கவனம் செலுத்த முடியலை அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். அண்மையில் முதலமைச்சர் வந்து ஒரு காவல்துறையை நீங்கள் எடுத்துக்கோங்க, கேட்டு பாருங்க. அவங்கள வந்துட்டு விவாதத்தில் வந்த எல்லா காவல் அதிகாரிகளும் சொல்கிறாங்க, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் உணராமலே நீங்கள் வந்துட்டு எங்களை குற்றம் சாட்டி பேசுகிறீங்கன்றாங்க. ட்ரூ. முக்கால்வாசி காவலர்கள் வந்துட்டு இந்த தடி எடுத்து அடிக்கிறதுக்கு காரணமே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு காரணம் என்னன்னா இந்த வெறுப்புணர்ச்சி தான். அவன் இயந்திரமாயிட்ட உடனே அவன் சீக்கிரம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டு அப்படியே அந்த சேரில் உட்காந்துப்படியே அப்படி தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் உடனே டமால் டிவியில் அடி விடுது. இதுதான் அவன் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி. ரிலாக்ஸ்டாக வேண்டாம், ஒரு ஃப்ரீயாக அவன் வந்துட்டு எல்லாத்தையும் அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம், அதில் அவன் வந்துட்டு எந்த விதமான பாதிப்பும்
ஆக மாட்டான். அப்போது ஒருத்தனுடைய உளவியல், அவனுடைய மைண்ட் செட்டு, அவனுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த மாதிரி ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷனை உருவாக்குது. அண்மையில் முதலமைச்சர் வந்து ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காரு. இதில் பல்வேறு மாவட்டங்களுக்கு போகும். விருதுநகருக்கு பட்டாசு தொழிற்சாலைக்கெல்லாம் போனார். அதுவே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் கண்துடைப்புக்காக பண்ணது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வச்சு. அதை தாண்டி வந்து அங்கே ஒரு முதலமைச்சர் சொன்ன முக்கியமான வாக்குறுதி என்னன்னா, பட்டாசு தொழிற்சாலையில் விபத்தின் காரணமாக உயிரிழந்தால் அவங்களுடைய அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைகளோட படிப்பு செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் படிப்பு செலவெல்லாம் ஏற்கிறது இருக்கட்டும், ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரியில் மெடிசின்ஸ் முதல்ல ப்ராப்பராக இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா ராஜபாளையத்தில் தீக்காயத்துக்கு போடக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசின்ஸ் கூட இல்லை. தீ சிகிச்சை பிரிவன் இருக்குது, உள்ள பெட்டு இல்லை, ட்ரீட்மெண்ட் இல்லை, அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்படிங்கும்போது உடனே நாங்கள் வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே நோயோட தன்மை சீரியஸ் ஆகிடுது, பிரச்சனை ஆகிடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ நான் வந்து காசை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அது எவ்வளோ பாதிப்பு. அந்த பிரெட் வின்னருடைய காசை நம்ம கொடுத்துருவோம், அது ஃபுல்லாக ஈடுகட்ட முடியாதுன்னாலும் அந்த பிரெட் வின்னருடைய அந்த ஒரு மாரல் சப்போர்ட்டோ இல்லை மற்ற சப்போர்ட்டுகளை அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது. இங்கே எல்லாமே வந்து பணத்தை நோக்கியே வந்து பணத்தை கொடுத்து ஈடுகட்டிட முடியுமாங்கிற ஒரு இடத்துல ஒரு கேள்வியை நோக்கி வைக்கிறாங்க. ஆனால் இதான் அடிப்படையாக வந்துட்டு இவங்களால சிந்திக்க முடியலைன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். தேவை என்னது மக்களுக்கு? காசா? உயிரை காப்பாற்றணும். அப்போ அந்த லைஃப் சேவிங்னு வரும்போது இவங்க அந்த இடத்துல இல்லை. நீங்கள் என்னோட தெரிஞ்சுக்கங்க, இவங்க ஏன் இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க அரசனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இது இப்படி தான் இருக்கும், ப்ரைவேட்டைஸ் பண்ணால் தான் எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு மக்களே பேசணும். அந்த இடத்துக்கு வராங்க, மக்கள் அப்படி தான் பேசுவாங்க. ஸோ அதையே சாதகமாக்கி ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது. ப்ரைவேட்டைஸ் பண்ணுற உடனே அவன் எல்லாத்துக்கும் வசூல் போடுவான். இந்திய ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, பிரைமரி ஹெல்த் சென்டரை உன்னால் வந்துட்டு எஃபெக்டிவாக கவனிக்க முடியல அப்படின்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணுன்றான். ப்ரைவேட்டைஸ் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான்? ஒரு பேஷண்ட்டுக்கு கன்சல்டன்சி ஃபீஸில் 100 ரூபா வாங்குவானா வாங்க மாட்டான். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணான் அப்படின்னா எவ்வளோ கிராமத்து மக்கள் வந்துட்டு அந்த வசதியை பெறுவாங்க? அவங்க அதை பற்றி யோசிக்கலை. மோடி கவர்மெண்ட் அதை பற்றி யோசிக்காது. ஏன் அப்படின்னா, இட் இஸ் அப் டு த ப்ரைவேட். நான் தான் கொடுத்துறேண்ணே, அவங்ககிட்ட தான் நீ போய் பார்த்துக்கோ. அவங்ககிட்ட ஏதாவது வசதி இல்லையா சொல்லு, அவங்ககிட்ட இருக்கு. உங்கள்கிட்ட காசு இல்லையா அப்போ. இதை மன்மோகன் சிங்கே சொன்னார். அஃபோர்டபிலிட்டி அப்படின்ற ஒரு கொஸ்டினை அப்படியே ஒரு பிறந்தார் மன்மோகன் சிங். எனக்கு தெரியாது, ஒரு பத்திரிகையாளனா நான் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக என்ஜாய் பண்ணுறீங்க, ரொம்ப கம்மியான காசுல நீங்கள் ஃபோனை என்ஜாய் பண்ணுறீங்க, கம்யூனிகேஷன் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிலாம் அவர் பேசினார். அப்போ தான் நான் திருப்பி கேட்டேன், விடுதலை பெறும்போது இங்கிலாந்தினுடைய பவுண்டை விட என்னுடைய 1 ரூபா பெரிய பணம் தெரியுமா உனக்கு? என் பணத்தை சீரழிச்சது யாருன்னு கேட்டேன் நான் திருப்பி. ஸோ இப்படி தான் இது இந்த நாட்டினுடைய மைண்ட் செட். நம்ம நாட்டில் நம்மளுக்கு நம்ம தலைவர்களை யாருன்னு அடையாளப்படுத்த தெரியாதவங்க நம்ம. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கின்ற. இந்த சூழலுக்குள்ள அதாவது இது ஒரு வணிக உலகம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது அப்படியே இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, கார்பரேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த கார்பரேட்டருடைய வசதிக்காக தான் எல்லாமே நடக்குது. நல்ல ஒரு மருத்துவம். இப்போ 3 மணி நேரம் வெயிட் பண்ணேன் என்னை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, என்னை புக் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அது வரைக்கும் நடக்கலை அப்படின்னோடனே பயந்துட்டு அப்படி தான் நான் ப்ரைவேட்டுக்கு போனேன். அப்போது இது ஏன் செய்ய முடியாதா? இப்போ ஊடகத்தில் வந்து பேசக்கூடிய மருத்துவர்கள் சிலருக்கு இந்த விடயம் தெரியும். அப்போ இவ்வளவுதான், இதை சரி பண்ண முடியாதா? மருத்துவர்கள் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறாங்க அரசு மருத்துவமனையில். ஆனால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வேலை நேரம், ஓய்வு, விடுமுறை எல்லாம் கொடுக்குற அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை, போதுமான எண்ணிக்கையில் இல்லை. இதான் பிரச்சனை. ஸோ இதைத்தான் நம்ம அட்ரஸ் பண்ணணுன்ற. 2வது விஷயம், ஊரக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை, மருந்துகள் எல்லாமே இருக்கணும். ஒரு டிஸ்பென்சரின்ற அளவு கூட இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே வந்துட்டு பிரைமரி ஹெல்த் சென்டர்னு இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம். என்ன பலன் இதனால? அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைவேட்டைசேஷன் சொல்லும்போது வந்து இங்கே எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு சாதகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய சிலர்கிட்ட வந்து எப்படி கல்வி நிறுவனங்கள் இருக்கோ இப்போ வந்து மருத்துவமனைகளும் இருந்துகிட்டு இருக்கு. சென்னையில் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் 1வது ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு ராஜ்யசபா எம்பி கிட்ட இருக்கு. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல அந்த விக்னேஷின் தாயார் அழுத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படும் தனியார் மருத்துவமனைகளில் ஒன்று திமுகவுடைய எம்பிக்கு சொந்தமானதாக சொல்லப்படுது. திமுக கிட்ட இப்போ சிட்டிங் அமைச்சர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்காங்க, 2-3 பேர்த்துக்கிட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட தனிப்பட்ட லாபம், ஏற்கனவே வந்து
டிரான்ஸ்போர்ட் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க, அதனால அரசு போக்குவரத்து கழகம் சரியாக இல்லை, கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்காங்க, அரசு பள்ளி கல்லூரிகளை சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னது போக, இப்போ அது வந்து மருத்துவ கட்டமைப்பையும் சிதைக்கும் இடத்துக்கு வந்துருச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், அதான் நீங்கள் கேட்ட கேள்வி தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப தொடர்புடைய ரெலவெண்ட் கொஸ்டின். இந்த நாட்டில் நமக்கான செலவினம், முதல்ல பொருளாதாரத்துக்கு வருவோம். நமக்கான செலவினம் அப்படின்றது ரெண்டு தான். இன்னைக்கு கிராமம் வரைக்கும் சொல்ல வரேன். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய அன்சிஸ்டமேட்டிக் மெடிக்கல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுதான். ரொம்ப சரியான மருத்துவ வசதியும் சரியான கல்வியும் கொடுத்தாங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு செலவுகள் அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் காட்சி, போக்குவரத்து, இவ்வளவுதான், அவன் ஒரு ஃப்ரீயாகவே இருப்பான். ஆனால் இவங்க நிற்கிற இடமே பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கும் கல்விக்கு தான் நம்ம அதிகமாக செலவிடுறோம். அதாவது ஓபிபி அப்படின்வாங்க, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா மருத்துவத்துக்கும் கல்வி தான் மிக அதிகம் இந்தியாவில். இது நம்ம நாட்டுக்கு ஒரு பொருந்தாத ஒரு விடயம். ரெண்டு கவுண்ட்ல. ஒன்று, நமது நாட்டு மக்களில் ஏழ்மையில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். இன்னொன்று, நம்ம நாட்டுக்கு தான் கல்வி வந்துட்டு மிக சிறப்பாக கொடுத்துட்டு வந்த ஒரு நாடு, மருத்துவத்தை ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டு இருந்த ஒரு நாடு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த கம்பவுண்டர் வந்துட்டு மருந்துகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு இடிச்சு பொட்டலம் கட்டி கொடுப்பாரு. சின்ன கூடுதலெல்லாம் இந்தா ஒரு வேளை இந்த ஒவ்வொரு வேளையும் இதை ஒன்று போட்டுட்டு தண்ணியை குடி அப்படின்னு. அதுலேயே எல்லாமே சரியாகும். இப்படியெல்லாம் இருந்த ஒரு இடம். நாய் கடிக்கா அந்த இருக்கு ஊசி, இந்த கோழி சாப்பிட்டாது, எவ்வளோ நாள் சாப்பிட்டாது, இப்படி இரு, இப்படி வா அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்துட்டு இருந்த ஒரு நாடு. அது மட்டும் இல்லை, இந்தியா தடுப்பூசிகளில் முதன்மை நாடு. தடுப்பு ஊசி தயாரிப்புலையும் அது பாவித்தல்லையும் நம்ம நாடு மிகப்பெரிய நாடு. இன்னைக்கு தடுப்பூசி பண்ணுறதையே தடுத்துட்டானுங்க. இப்போ கூட ஸ்டாலின் வந்த உடனே கேட்டார், இந்த செங்கல்பட்டில் 640 கோடி செலவில் நீங்கள் பண்ணீங்களே, அதை ஓப்பன் பண்ணி அங்கே தயாரிக்கலாம் அப்படின்னு. இந்திய ஒன்றிய அரசு தரல. ஏன் அப்படின்னோம்னா ப்ரைவேட் சம்பாதிக்கணும்னு அரசே நினைக்குது. அப்போது ப்ரைவேட்டு எஜுகேஷனில் சம்பாதிக்கலாம், ப்ரைவேட்டு மருத்துவமனையில் சம்பாதிக்கலாம். இந்த ரெண்டு இடம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் ஊழல் படத்தை வந்து எடுத்து கொட்டுற இடமாகி போச்சு. அப்போ இங்கெல்லாம் ஆட்கள் வரணும்னா, இந்த கல்வி கூடத்துக்கு வரணும்னா, இந்த மருத்துவத்துக்கு மனைக்கு வரணும் அப்படின்னோம்னா அரசனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டமாக இருந்தால் தான் வருவாங்க. அது நல்லா இருந்ததுன்னா வரமாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது இதுதான். இந்த விஷயம் புரியாது. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அதாவது நலன் சார்ந்த மோதல். இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, ஆட்சியில் இருக்கிறவனே அங்கே ப்ரைவேட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி கல்வி கூடத்தையும் மருத்துவமனையும் வச்சிருக்கிறான் அப்படின்னோம்னா அவன் எப்படி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனை, அரசு கல்விக்கூடங்களை நல்லா பார்த்துக்குவான். அப்போ அங்கே வருவாய் வராது. அப்போ அதை அவன் சிதைப்பான் தானே. இப்போ இதுதான் இது. ஊழலுக்கு ஊழலுமாச்சு, சம்பாதனைச்சு. இங்கே ஊழல் பண்ணதை அங்கே போடுறான். அந்த இடத்த நோக்கி மக்களை தள்ளி விடுறான். இப்போ எவ்வளவு உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு ஸ்கேன் சென்டர் அப்படின்றத கொண்டு வந்துருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சியாளர்களில் ஒரு எம்எல்ஏ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1000 கணக்கில் கொண்டாந்து வைக்கிறாரு. வச்சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் சென்டரே வேலை பெருசாக இருக்காது, வருவாய் இருக்காது. காரணம் என்னென்னா இங்கே ஃப்ரீயாக கிடைக்குது. அப்போ ஒரு மருத்துவர், ஒரு ஃபெசிலிட்டி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்தபடி அவன் நேராக அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு அரசு மருத்துவமனைக்கு போயிடலாம், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவரே அங்கே ரெக்கமெண்ட் பண்ண போகிறாரு. இவ்வளோ சிம்பிளாக. அதனால தான் நான் சொன்னேன் சிஸ்டமேட்டைஸ் பண்ணணும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ட்டு. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணும். ஆனால் இந்த நாட்டில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே இப்படியாப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்டவங்க இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே உள்ளபடியே அந்த உயர்நோக்கு பன்னோக்கு மருத்துவமனை ரொம்ப அருமையான மருத்துவமனைன்னு அதில் சிகிச்சை பெற்ற கேட்டாலும் கேட்டால் அதில் ஒரு சிலர் உறவினர்களே எல்லாம் நல்லா இருக்கு. ஒரே விட என்னன்னா கொஞ்ச நாள் இது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா போயிடும். இது காரணம் என்ன அப்படின்னோம்னா இந்த ப்ரைவேட்லேயே இங்கேருந்து அப்படியே ரோடை தாண்டி அப்படி போனோம்னா அங்கே 10 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவனெலாம் எப்போ செழிக்கிறது? அப்போது இவங்களாம் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னோம்னா ஹியூமன் மெக்கானிக்ஸ் ஆகிடுறாங்க. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு முதலீட்டை போட்டு இவங்க ஹியூமன் மெக்கானிக்ஸ் அப்படி போட்டு இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே எனக்கு சொல்லப்பட்ட விடயங்கள். இதெல்லாம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வெதர் இட் இஸ் எஜுகேஷன்
ஆர் மெடிக்கல், இது ரெண்டுமே வந்துட்டு சமூகம் சார்ந்த கட்டமைப்புகள் தான் இருக்கணும். இந்த சமூகம் சார்ந்த கட்டமைப்புகளை நாம் பலப்படுத்தாவிட்டால், ஒழுங்குபடுத்தாவிட்டால் நமது நாடு எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய நோய் பிடித்த நாடாகப்படும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கமர்ஷியலாக வந்துட்டாங்க மருத்துவமனைக்குன்னா என்ன தெரியும், ஒரு சிகிச்சை பண்ணி ஒருத்தரை சரி பண்ணுறதுக்கு போல வெட்டிட்டு ஃபீஸ் வாங்கிடுவாங்க. பணம் ஜாஸ்தி, 3000க்கு ஆகிற சிகிச்சைக்கு பதிலாக 30,000 60,000 அதில் பண்ணலாம். சாதாரணமான ஒரு டெலிவரியை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிசரியன்னு போட்டோன்னா 50,000 60,000 வரும். இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு மாற்று வழி அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. பணம்ட்டு. அப்போ இதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணத்துக்காக நீங்கள் ஓடுவீங்க, உழைப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ஸு இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இதை ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா எல்லா இடத்துலையுமே நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். மற்றதெல்லாம் ஒரு பெரிய விடயமே கிடையாது. அப்போது சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ஸை நம்ம உணரணும். இதை நல்லா செய்ய முடியும், நம்மளால் நல்லா செய்ய முடியும். ஒரே ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் இந்த அரசில், பழனிவேல் தியாகராஜர் அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார், தன்கிட்ட வரக்கூடிய அமைச்சர்களுடைய கோரிக்கையை வந்துட்டு கொரி போட்டு அனுப்புனார். இதுக்கு எப்படி ஆகும், இதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணு, இதுக்கு என்ன தேவை, இதுக்கான ஆதாரம் என்ன, ஏன் இவ்வளோ கேட்குறேன், அது சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அவரை தான் தூக்கிட்டாங்க. அதுக்கான பதில் நம்மகிட்ட சொல்லவே இல்லை. இப்போ ஒரு ஐடி துறையில் அவர் இருக்கார், இருந்த இடமே தெரியல பாருங்க. அப்போது அப்படியே போட்ட ஒரு ஆள் இருந்த இடம் தெரியாத ஆளுநரை மிரட்டினவர், ஒன்றிய நிதியமைச்சரை மிரட்டினவர், அவரை தூக்கி வெளில போட்டிங்க, வேற ஒரு பதவியை கொடுத்துட்டு உட்கார வச்சிட்டிங்க. இப்போ என்னாச்சு, அதில் ஸ்மூத்தாக நடக்குது. ஆனால் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல தான் அரசியலை பற்றி ஆழமாக செத்திக்கின்றேன். இதில் இன்னொரு விஷயம் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சு தவேக சார்பில் விஜய் அவர்களும் அறிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இருக்குது, அரசுடைய மெத்தனம் தான் காரணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கோட் பண்ணோடனே கீழே வந்து அந்த அறிக்கை கீழே சில இணைய சில பயன்பாட்டாளர்களை வந்து ஒரு திரைப்பட காட்சி எடுத்துகிட்டு வந்து போட்டு, போக்கிரி படத்தில் அந்த கதாநாயகன் விஜய் அப்போ வந்து ஒரு சீனில் வந்து ஒரு டாக்டரை வந்து கத்தியால் கீறுற மாதிரி கமலஹாசன் வந்து வசூல்ராஜா படத்தில் பண்ணியிருந்தார். அந்த காட்சி வரல, விஜய் சொன்னார்னோடனே விஜய்க்காக மட்டும் அந்த காட்சி வந்துச்சு. பல்வேறு சினிமாக்களில் டாக்டர் அடிக்கிறத ஹீரோ பண்ணுற வசன காட்சிகள் இருந்தாலும் டக்குன்னு விஜயோட இந்த காட்சி எடுத்து வந்து போட்டு, நீங்கள் தான் இந்த பையனுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கீங்க, உங்களால் பல இளைஞர்கள் இந்த மாதிரி ஆயிருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் பேசலாமா, உனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து அது ஒரு திரைப்பட காட்சி. இங்கே அன்சைன்டிஃபிக் வேஸை நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கு எதிராக வந்து இந்த அரசாங்கம் நடவடிக்கை இருக்குல்ல. இன்னும் சொல்லப்போனால் சுகாதாரத்துறை அமைச்சரே வந்து சிசேரியன் அப்படிங்கிறத வந்து மெடிக்கல் காம்ப்ளிகேஷனுங்கிறத தாண்டி அதை வந்து ஏதோ ஒரு பாவ செயல் மாதிரி பேசி அவரும் சில நேரங்களில் அன்சைன்டிஃபிக் வேஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இங்கே இன்னொரு பக்கம் இவர் பேசிட்டாருங்கிறதுக்காக வைக்கிறது, இது எப்படி பார்க்குறது? இது முன்னாடி திட்டமிட்டு இந்த டிஸ்கிரெடிட் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. விஜய் எப்போ நான் ஏதோ விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் அப்படின்றதாக மட்டும் இல்லை, எப்போது சப்போர்ட்டிவாக தான் நான் இருப்பேன். ஏன்னா மாற்றம் எனக்கு தேவை. மாற்றத்தை தடுக்கக்கூடிய எல்லாமே ஸ்டேட்டஸ் டுவிஸ்ட், இருப்பை தக்க வைத்து கொள்ளக்கூடிய எல்லா சக்திகளையும் நான் எதிர்ப்பேன். நாம் எதிர்க்கணும். மாற்றம் அப்படின்ற ஒரு இடம் எது, அதை நீங்கள் பார்க்கணும். விஜய் எதிர்க்கக்கூடியவங்கெல்லாம் அவரை போல டிஸ்கிரெடிட் பண்ணுறாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் வந்துட்டு ஒரு நடிகர், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இவர் சும்மா தெரியாதே சொல்கிறாரு, இவர் வேணும்ன்ட்டு பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, யாருக்குமே இங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளோ ஆழமானது. யூ ஆர் நாட் செக்யூர்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயே இந்த நீங்கள் அந்த கத்தி குத்தோடு மட்டும் தொடர்படுத்தாதீங்க. ஒரு அச்சமின்றி வாழக்கூடிய ஒரு நிலை நமது சமூகத்தில் இல்லை. அதை போக்கணும் அப்படின்னோம்னா அதற்கு வந்துட்டு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அதற்குரிய ஒரு மனநிலை கொண்ட ஒரு தலைவன், முதல்வன் தேவை. இதுதான் இங்கே வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு விஜய் அப்படி சொன்னார், இவர் தான் சினிமாவில் அவருக்கு இருக்கிற கேரக்டர் இது இல்லையா? ஏன் இப்போ கடைசி அதர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவர் என்னது இதனுடைய ஏஜெண்டாக நடித்தார், இந்தியாவுடைய அயல் உளவு ஏஜெண்டாக நடித்தார். ஒன்றே ஒரு அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறீங்களா? ஏங்க அதெல்லாம் கேரக்டருங்க. இப்போ சிவாஜி கணேசன் அப்படின்னா திரும்பி பாரில் ஒரு கேரக்டர் இருக்கும், பாசமலர்னு ஒரு கேரக்டர் இருக்கும். எதை வச்சு சிவாஜியை பார்ப்பீங்க? அது கேரக்டர் தான் ரெண்டுமே. அவங்க ரெண்டுத்தையும் ஒரு கேரக்டர் டிபிக்ஷன் தான் பண்ணுறாங்க. ஆனால் எந்த இடத்துல வந்துட்ட உடனே இஸ் நோ மோர் அன் ஆக்டர், இஸ் அ பொலிட்டிஷியன். அந்த பொலிட்டிஷியனுடைய இன்டென்ஷன் சரியாக இருக்கா அப்படின்றது தான் அவருடைய அக்டோபர் 27 பேச்சு. அதில் தான் எல்லாரும் கொதிச்சு போயிருக்கிறாங்க. எனவே அவர் டிஸ்கிரெடிட் பண்ணக்கூடிய முயற்சி தான் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒன்றத்தை தூக்கி போட்டு இப்படி காட்டுறது.
ஸோ இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, பலரும் நினைக்கிறாங்க விஜய் அப்படின்றது ஒரு சாலிட்டரி பர்சனுடைய அதனுடைய வெற்றி கழகம் அப்படின்றது ஒரு சாலிட்டரி ஒரு பர்சனுடைய கட்சி கிடையவே கிடையாது. ஒரு பெரிய கூட்டு முயற்சி. அதில் ஈடுபட்டிருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும் இதில் விஜயனுடைய பங்குன்னா மற்றவருடைய பங்கு என்ன அப்படின்றது. புரியுதுங்களா? அது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு அரசியல் கட்சின்றது ஒரு கூட்டு முயற்சி. அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு தனி மனித கட்சிலாம் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் வந்த மாதிரி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி மாதிரிலாம் இது இருக்கவே இருக்காது. நல்லா நீங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு டவுன் தரலாம் இன்னும் 6 மாதத்தில் புரிஞ்சுக்குவீங்க. பை த டைம் மார்ச் ஏப்ரல் வரும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இது ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்டிடான்ட்டு. ஏன் அப்படின்னோம்னா, ஒரு அக்கறையோடைய கட்சிக்கான ஒரு அடிப்படைகள் தான் இதனுடைய கொள்கை வகுப்பும் செயல்பாடும். அதை மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார். நேற்று ஊடக விவாதங்களில் வைக்கப்பட்ட கருத்துக்களில் முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் சைடில் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று அவங்களுக்கான பேசிக் பே கிடைக்கிறது இல்லை, ப்ராப்பரான பே. ப்ரைவேட்டில் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை விட ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பட் அதுக்கான பே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அடுத்தபடியாக இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா 6 மாதம் ஒரு டாக்டர் ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க டெய்லி எவ்வளோ பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்யூராக இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு அனாலிசிஸை கவர்மெண்ட் எடுக்கிறது இல்லை. அந்த டாக்டர்ஸை பற்றின அனாலிசிஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ எல்லா சைட்லேயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கும்போது டாக்டர் சைடுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கவர்மெண்ட்டை முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை அரசு தவறுது அப்படிங்கிறது டாக்டர்ஸை ஃப்ரீயாக விடுறாங்க அப்படிங்கிறதுக்குறதா, இல்லை அவங்களோட இன்னெஃபிஷியன்சியை மறைக்கிறதுக்காக டாக்டர்ஸை கொஞ்சம் லத்தச்சிக்கா அப்படி லைட்டாக விட்டுறாங்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஒரு கன்சல்டன்சி அப்படின்ற ஒரு ப்ராசஸே இந்திய அரசியல்வாதிகள்கிட்டையும் இந்திய ஆட்சியாளர்கிட்டையும் கிடையவே கிடையாது. ஒரு கொள்கை வகுப்பு இருக்குது. ஒரு கொள்கை எப்படி இருக்கணும், ஒரு சிஸ்டத்துக்கான மூணாவது தான். அப்போது அவங்களை கூப்பிட்டு பேசுகிறதே கிடையாது. இவங்களே முடிவெடுக்க வேண்டியது. அதிகாரி ஐஏஎஸ் வச்சுக்கிட்டு இவங்க முடிவெடுக்க வேண்டியது. அது சரியாகவே ஆகாது. இது வரைக்கும் இந்தியாவில் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே தான். யார் இதனுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சம்மந்தப்பட்டவங்களோட கூப்பிட்டு பேசணும். விவசாயி, மருத்துவர்களாக மருத்துவர்கள், புரியுதுங்களா? அதே மாதிரி சட்டமாக நீதித்துறையில் அவங்கள கூப்பிட்டு பேசணும். அதே மாதிரி ஒரு தொகுதி ஆர்டிசனை கூப்பிட்டு பேசு. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இப்போ சிஐஏ எல்லாம் கூப்பிட்டு பேசுறீங்கல்ல, அதே மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு பேசுங்க. பேசி அதன் அடிப்படையில் நீங்கள் திட்டம் வகுத்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாக போகும். நான் சொன்ன அந்த மாடல் தான் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா வசதி படைத்தவர்கள்கிட்ட நீங்கள் வசூல் பண்ணிக்கிட்டு வசதி இல்லாதவர்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிங்கன்னா கம்பைண்டாக பண்ணிங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கான வருவாய் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸ்பெண்டிங் மட்டுமே இருக்காது. அரசு தரப்புல வருவாயும் இருக்கும். இதை தான் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் மாடலை நான் சொன்னேன். இதை அரசு யோசித்து செஞ்சாங்க அப்படின்னா என்ன. ரெண்டாவது, உரியவர்களுக்கு உரிய அளவிற்கான ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். அது கொடுத்தாதான் அவங்க ஒரு திருப்தியோட வேலை செய்வாங்க. இல்லாட்டி அவங்களுடைய நாட்டம் இங்கே இல்லை அப்படின்னா வேலையை ரிசைன் மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நீங்கள் அனுபவத்தை பெற்றுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த லாஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பிரெயின் ட்ரைன் அது ஆகிக்கிட்டே இருக்கும். எனவே இந்த இடத்துல அரசுகள் சிறிய முறையில் திங்க் பண்ணணும். பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்துமைக்கு